நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். நிழலாக கிடந்தேன் நான், நெசமாவே நிமிர்ந்தேன் நான், உன்னை பார்த்து தொடுவானா வசந்தேனா. ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே. உச்சந்தலையில உள்ள நரம்புல 10 விரலில தொட்ட இன்னைக்கு ரொம்ப நொடி. சந்தோஷமான நாள். இந்த நாளை என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். எப்போ கமலி அவள் காதலை சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் எதிர்பார்க்காமலே அவளோட காதல் எனக்கு கிடச்சிருக்கு. என்கிட்ட சொல்லியிருக்கா. இவ்வளோ சந்தோஷமான நாள் இது இல்லை? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னே தெரியல, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மனசுக்குள்ளே போட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், அது அவகிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் என் மைண்டும் சரி என் மனசும் சரி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போவே அவங்க என்னை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும்னு தோணுது. சரி, ஓகே. எப்படியும் நம்ம தன்னால் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அவளுக்கு கால் பண்ணி அவள் கூடயாவது பேசுவோம். லவ்வை சொல்லி ஃபர்ஸ்ட் டைமாக பேச போகிறோம். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. யார் ஃபோனில்? ஐ வினய், இப்போ தான் நினச்சா உடனே கால் பண்ணிட்டான். சரி, சித்தி வரமாட்டாங்க, நம்ம பேசிடலாம். ஹலோ. ஹலோ, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டேனே, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்போ தான் நினச்சி தெரியுமா, உன்னை நினச்சிட்டு இருந்து நீனே கால் பண்ணிட்டேன். ஆயுஸ் நூறு உனக்கு. அடேங்கப்பா, என்ன நினைக்கலாம் சரியா? பரவாயில்லையே. நானும் உன்னை நினச்சனால தான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். ஏன் உன்னை நினைக்காம இருப்பேனா? இப்போவும் சரி எப்பவும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருப்பேன். அப்படியா? ஆனால் ஒரு தடவை கூட நீ சொன்னதில்லையே. என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிடுச்சு, சொல்ல முடியல. ஆனால் இனிமேல் சொல்லி தானே ஆகணும். சுச்சுவேஷன் அப்படி அமையல. நீ தான் பைத்தியக்காரத்தனமாக அப்படி யோசிச்சுட்டு இருந்திருக்க. இதை நீ அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த என்கேஜ்மெண்ட்டும் நடந்திருக்காது. இப்போ நம்ம இப்படி புலம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என் இடத்துல இருந்து பார்த்தா உனக்கு தெரியும்பா. போடி. டேய் போடா. எப்படி நம்ம திட்டிகிட்டு பேசிகிட்டு இருந்து ரொம்ப நல்லாச்சுல்ல? ஆமாம், எல்லாம் உன்னால தான். என்னப்பா என்னால் என்ன? ஆமாம், நீ தான் லூஸ் மாதிரி சுற்றி தெரிஞ்ச. ஆமாம், நான் லூசு தான், நீங்கள் ரொம்ப டைட்டு தானே. ஆரம்பிச்சிட்டாயா? ஆய மூடுறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு வினய். எதுக்கு பயம்? வேற என்ன, கல்யாணத்தை நினச்சிதான். எதுக்கு பயம்? நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நிற்கும். உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, ஓகேவா? என்ன நம்பு. உன்னையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னோட அப்பாவுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது வினய். கண்டிப்பாக எதுவும் ஆகாது, ஓகேவா? சரி, என்ன பண்ண போகிறீங்க? எப்படி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ண போகிறீங்க? அது ஐடியா இன்ன வரைக்கும் யோசிக்கல, எதுவும் வரல. ஆனால் கண்டிப்பாக எப்படியாவது நிப்பாட்டிடுவோம், ஓகேவா? ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம் ப்ளீஸ். இந்த மேரேஜ் மட்டும் நடக்கவே கூடாது. அப்படிங்கப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மேரேஜ் நடக்கணும், எங்கள் அப்பாக்காக எங்கள் தங்கச்சிக்காகன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ மேரேஜ் வேணான்ற. அது அப்போ இப்போதான் என்னோட வினய் என் கூட இருக்கான்ல, இதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி சொல்ல போகிறேன்? பைத்தியமா நான்? நல்லா பேச கற்றுக்கிட்டேன், பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்கு. ஆதி அந்தமும் மறந்து உன்னருகில் கரைந்து நான் போனேன். ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். நான் உனக்காக பேசினேன், யார் எனக்காக பேசுவார் மௌனமாய். வினய் வினய். கமலி, எங்கள் அக்கா வரா. நான் என் அக்காட்ட பேசிட்டு உனக்கு அப்புறமா கால் பண்ணவா? ஏன் உங்கள் அக்கா இருக்கும் போதே பேசு, எது கட் பண்ணுற? ஏன் நம்ம விஷயம் உங்கள் அக்காவுக்கு தெரியாதா? நீ சொல்லலையா? என் அக்கா கிட்ட நான் மறைப்பேனா? பிரேக்கப் ஆனதெல்லாம் சொன்னேன், இப்போ மறுபடியும் நம்ம சேர்ந்ததை சொல்லலை. அவளுக்கு சொல்லணும், அவள் ஹாப்பினஸை நான் பார்க்கணும். ஸோ நீ கட் பண்ணு, நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணுறேன். நான் லைன்லேயே இருக்கேன், நீ பேசு. அப்படின்ற? சரி, ஓகே.
அக்கா நான் பால்கனியில் இருக்கேன் வாங்க. இதோ வரேன்டா. டேய் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிடலையா நீ? சாப்பிடணுக்கா. என்னடா கமலி மேட்ரு என்னாச்சு? நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வேலைக்கு போகிறனால டைமே இல்லை. என்னடா ஏதாவது பேசுனியா? காலேஜும் முடிஞ்சிருச்சு. அதே அக்கா நீ கேட்குற, எதுவும் பேச முடியலக்கா. இதோட அவள் காலேஜ் வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு தான் வருவா. நானே இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன்க்கா, முடியல. டேய் என்னடா சொல்கிற? நீ எதுவுமே பேசலையா? அவகிட்ட பேசக்கூட ட்ரை பண்ணலையா? என்னடா நீ ஃபுல்லாக உட்காந்து அழுது புலம்பிட்டு இருந்த என்கிட்ட, இப்போ இப்படி சொல்கிற? நம்ம என்னக்கா பண்ண முடியும்? கடவுள் எது நினைக்கிறாரோ அதுதானே நடக்கும். நம்மளால ஏதாவது மாற்ற முடியுமா என்ன? என்னடா இவ்வளோ கேஷுவலாக சொல்கிற? அப்போ உன்னால் கமலை மறக்க முடியுமா? அவளை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியுமா? ஏக்கோ நான் எப்போ அப்படி சொன்னேன்? அவளையா நான் விட்டு கொடுக்கணும் மறக்கணும்? டேய் என்னடா சொல்கிற? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டேய் நீ தானடா சொன்ன அவகிட்ட நான் எதுவும் பேசல, அவள் காலேஜ் வரும்போது கல்யாணம் ஆகி வருவா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும்னு எதை புலம்பிட்டு இருந்தேன். இப்போ விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஒன்றுமே புரியல வினய். பைத்தியம் தான் ஆகிட்டியா நீ? நல்லா கேட்குறாங்க. பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் பாரு. உண்மையை சொன்னா என்ன பைத்தியக்காரன். அக்கா டென்ஷன் ஆகாத ஓகேவா? எல்லாமே நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கு. என்னடா சொல்கிற? ஒன்றும் புரியல. இன்னைக்கு காலேஜில் என்ன நடந்துச்சு தெரியுமா? சொன்னா தானடா தெரியும் பைத்தியக்காரா. அது வந்து டேய் வினய், என்ன சொல்ற? அப்போ அவ சொல்லிட்டாளா? சொல்லி தானக்கா ஆகணும். நீ சூப்பரா வினய், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அடுத்து என்ன? கல்யாணத்தை நிப்பாற்ற வேலை தானே? ஆமாக்கா அதான் யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏய் கமலியும் பக்கம் வந்துட்டா. கல்யாணம் நிப்பாட்டுறதெல்லாம் என்ன கஷ்டமா? அதெல்லாம் நிப்பாட்டிடலாம்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிக்கா. ஆனா அந்த பொண்ணு பாவம் இல்லடா, ஷைலஜா. ஆமா அவ பாவம் தான், ரொம்ப அழுதா, கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அவ சின்ன பொண்ணுக்கா, அவளுக்கு புரியல. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பேசியிருப்பாங்க போல, அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா தான் சொன்னாங்க. இருந்தாலும் நானும் கமலியும் போயிட்டு அவள்கிட்ட பேசணும்க்கா. பாவம் எனக்கே கஷ்டமா இருந்தது. ஆமா அவங்க சொல்றது சரிதான். ஷைலுவை நான் வேற திட்டிட்டேன். அவன் மேல என்ன தப்பு இருக்கு? எந்த தப்புமே இல்லை. நான் தானே தப்பு பண்ணேன். அதுக்கு அவ ஏன் கஷ்டப்படணும்? கண்டிப்பா காலேஜ் போனோடனே அவகிட்ட சாரி கேட்கணும். பாவம் அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நல்ல பொண்ணு அவ. சரிடா ஒன்றும் கவலைப்படாத, அந்த பொண்ணு புரிஞ்சுப்பா. அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க மேலும் மேலும், ஓகேவா? சரிக்கா. சரி நான் கீழே போறேன், நீ சாப்பிட வாசிக்கிறோம், ஓகேவா? ஓகேக்கா. ஹலோ. சொல்லுடா. என்ன ஒரு மாதிரி டல்லான மாதிரி இருக்கு? இல்லடா அக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஷைலுவோட ஞாபகமே வந்தது. பாவம் இல்லை, தப்பு பண்ணது நான் தான். ஆனா அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. கஷ்டமா இருக்குடா. ஏய் மென்டல், நீ என்ன தப்பு பண்ண? நீ ஒரு தப்பு பண்ணல. நம்ம அவகிட்ட பேசிக்கலாம், அவ புரிஞ்சுப்பா. புத்திசாலியான பொண்ணு தான். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா? சாப்பிட்டு போய் நிம்மதியா தூங்கு இன்னைக்காவது. கண்டிப்பாடா, இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன். என் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நிம்மதியா தூங்கு ஓகேவா? ஓகேவா? ஓகே வினய், பாய். ஐ லவ் யூ கமலி. ஐ லவ் யூ டூ. ஏத்தி போன்ற உந்தன் மூச்சோடு உந்தன் தோல் சேரு உற்சவம் போ. திருமண மலர்கள் தருவாயா தோட்ட. ரெடியாடி மினி? ரெடிடா. ஏய் எங்க வைக்க போற மண்டையை காணா. இது யாரு? யாரோ ஒரு பொண்ணு மாதிரி ஒன்று நிற்கிது. டேய் சும்மா இருடா, நான் தான்டா. இல்லையே, எங்க வைக்க போற மண்டை எப்பவுமே சாரியே கட்டாது. சுடி இல்லைன்னா ஜீன்ஸு டாப் அந்த மாதிரி தானே போட்டுட்டு தெரியும். இன்னைக்கு சாரிலாம் கட்டியிருக்கு. ஏண்டா அதுக்காக அவங்க முன்னாடி ஜீன்ஸு டாப்பு சுடியா போட்டு நிற்க முடியும்? சாரி தானடா கட்டணும், அதில் தான் கட்டினேன். மினி ரெடியாம்மா? ரெடிதாம்மா. ஆத்தே என் பொண்ணா இது இவ்வளோ அழகா இருக்கு, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவங்களாம் வந்து போனதுக்கப்புறம் சுற்றி போடணும். இல்லம்மா இன்னைக்கு தான் பொண்ணு மாதிரியே இருக்கா இவ. சித்து சும்மா இருமா, எப்போ பார்த்தாலும் அவளை கிண்டல் பண்ணிட்டே இருக்காம. அம்மா உண்மையை தானே சொன்னேன். என்னைக்காவது இப்போ பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்காளா நம்ம முன்னாடி? சொல்லுங்க. பையன் மாதிரி தான் தெரியவா, இன்னைக்கு தான் பொண்ணு மாதிரி இருக்கா. அம்மா பாருங்கம்மா இவனை.
சரி விடுடா, நம்ம தம்பி தானே, இன்னும் கொஞ்ச நாள் தான் கிண்டல் பண்ண முடியும். அப்புறம் நீ எங்களை விட்டுட்டு போயிடுவ, அதுக்கப்புறம் அவன் யாரை கிண்டல் பண்ண போறான்? அம்மா என்னம்மா இப்படிலாம் சொல்றீங்க? சரிடாம்மா, நான் அப்படி சொல்லலை, நீ சிரிச்ச முகத்தோட இரு. ஏன் இப்படி உருன்னு இருக்க? ஆமா வைக்க போற மண்டை, நீ இப்படி உருன்னு இருந்தேன்னு வச்சுக்கவே, உனக்கு அவங்களுக்கு பிடிக்கல போல நினைச்சிட்டு போயிட போறாங்க. நல்லா சிரிச்ச முகத்தோட இரு. ஏன் இப்படி இருக்க? இல்லைம்மா, அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கு. என்னடாம்மா, எதுக்கு ஃபீலிங்கு? இல்லைம்மா, அத்தை மாமா அப்புறம் பசங்க யாரும் கூட இல்லை, அதான். அவங்க எல்லாமே எந்த ஃபங்க்ஷனுமே நம்ம பண்ணதில்லை, அவங்களும் பண்ணதில்லை. அதனால தாம்மா ஒரு மாதிரி இருக்கு. வைக்க போற மண்டை, இது ஃபங்க்ஷன் இல்லை, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க, அவ்வளோதான். அவங்க இல்லாமல் நம்ம ஏதாவது பண்ணுவோமா? மேரேஜ்க்கு அவங்க வந்து இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. எதுக்கு நீ இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆமாடம்மா, சித்து சொல்கிறதுக்கு சரிதான். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தானேம்மா. மேரேஜுக்கு 1 மாதத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து உன் கல்யாண வேலை எல்லாமே மாமா அத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. உன் கூடயே தான் இருப்பாங்க அவங்க. சரியா? மேரேஜ் ஃபுல்லாக உங்கள் அத்தை பசங்களும் சரி, உங்கள் சித்தி பசங்களும் சரி, எல்லாருமே உன் கூட தான் இருப்பாங்க. நீ சந்தோஷமா இரு, சரியா? சரிம்மா. அம்மா அவங்க வந்துட்டாங்க போல, ஹாரன் சவுண்ட் கேட்குது. ஆமாம் சித்து, வந்துட்டாங்க போல. சரி நான் போகிறேன், நீ நான் கூப்பிடும்போது வந்தால் போதும். என்ன மினி? சரிம்மா. நல்லா சிரிச்சபடியே இரு, சரியா? உன்னை ஃபோட்டோ எடுத்து மாமா அத்தைக்கு வேற அனுப்ப சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அப்போ சித்து நம்ம போகலாம். வாங்கம்மா. வைக்க போற மண்டை, சிரிச்சபடியே இரு, மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிடா, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன? போ. இப்படிதான் இருக்கணும். லவ் யூடா சித்து. உயரம் கொஞ்சம் வளர்ந்த போதும் குழந்தை என்பதுவாள். அப்புறம் சமந்தி எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன சமந்தி, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சமந்தி. அப்புறம் சமந்தி, இவதான் என்னோட மனைவி, பேர் கமலா. வணக்கம்மா. வணக்கம் சம்பந்தி. இவதான் உங்க மாப்பிள்ள, பேர் சந்தோஷ். வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் அங்கிள். இவதான் என்னோட பொண்ணு சமந்தி. ஹாய் அங்கிள். ஹாய்டாமா. என்னம்மா படிக்கிற? பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் இயர் அங்கிள். ஓ குட்மா. சமந்தி, அப்புறம் இவதான் என்னோட மனைவி ராதா. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. அப்புறம் அவன் என்னோட சின்ன பையன் சமந்தி, பேர் சித்தார்த். வணக்கம் அங்கிள் ஆன்ட்டி. என்னடா கண்ணா பண்ற? டாக்டருக்கு படிக்கிறேன் அங்கிள், 4th இயர் முடிச்சுட்டேன். இன்னும் 1 இயர் தான், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள், படிச்சுட்டேன். சூப்பர்ரா கண்ணா, வெரி குட் வெரி குட். நல்லா படிக்கிறியாப்பா? சமந்தி, என் பையன் தான் காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட். அப்படியா சமந்தி? சந்தோஷம் சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம வீட்டில் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் வர போறாங்க. ஆமா கமலா. உன் பேர் என்னடாமா? என்னோட நேம் மகிழினி அங்கிள். எங்க 2 பேருக்கும் சந்தோஷத்தை தரதுக்காக பிறந்தனால என் பையனுக்கு சந்தோஷனும், என் பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு, என் பையன் பொண்ணு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவன் பிறந்தா, அவளையும் எங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாங்கிறதுக்காக அவளுக்கு மகளிர்னு பேர் வச்ச சமந்தி. ஓ, இவ்வளோ மீனிங் இருக்கா? பரவாயில்ல. இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணா என் ஒய்ஃபை காமிப்பாங்கன்னு தெரியலையே. என்னன்னா அண்ணியை பார்க்கணுமா? வேண்டாமா, சும்மா இரு கொஞ்ச நேரம். அந்த நீ பொல்லம்னது என் காதில் விழுந்துருச்சு, அப்புறம் என்ன? கேட்டுருச்சா? அவங்களுக்கே கேட்டிருக்கோண்ணா. சரி சம்பந்தி, எங்க மருமகளை பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தோம். எப்போ கூட்டிட்டு வந்து காட்ட போறீங்க? இப்படி பேசிட்டு இருந்தா என்ன? ஐயோ, இருங்க சம்பந்தி, உங்க மருமகளை போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க பாருங்க. போமா, போய் கூட்டிட்டு வா. சரிங்க. அப்புறம் சமந்தி, உங்க பிசினஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது சமந்தி. உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. அப்புறம் மாப்பிள்ள, உங்க வேலைலாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிப்பா சரி. மாமா ரொம்ப நர்வஸா இருக்க மாதிரி இருக்கு. என்ன மாமா, எங்க அக்காவை பார்க்கணுமா? இருங்க, அம்மா கூப்பிட்டு வந்துருவாங்க. ஐயோ சித்து, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அண்ணி வந்துட்டாங்க. சமந்தி, தான் எங்க பொண்ணு, பேர் யாமினி. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆன்ட்டி. வணக்கம்டாமா. என் மருமக தங்க செல்ல மாதிரி இருக்காளே, போட்டோல பார்த்ததை விட நேர்ல இன்னும் அழகா இருக்கா. தேங்க்யூ ஆன்ட்டி. அண்ணா, அண்ணி செமையா இருக்காங்கல்ல? என்ன வைக்கப்படுறியா அண்ணா? சும்மா இருடாமா. காஃபி கொடுமா எல்லாருக்கும். சரிம்மா. இந்தாங்க ஆன்ட்டி, காஃபி எடுத்துக்கோங்க. நன்றிம்மா. அங்கிள் இந்தாங்க. தேங்க்ஸ் டாமா. மாப்பிள்ளை கூடடாமா. ஓகே டாடி. மாப்பிள்ள அவர் தாம்மா, நல்லா பார்த்துக்கோ. ஆமா சந்தோஷ், நீயும் பார்த்துக்கோ. சரிம்மா. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அண்ணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூடாம்மா. இந்த காஃபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அண்ணி. ஓகேடா. கம்பஞ்சங்க விழுந்த மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்சு ஒரு தெரிய. சம்மந்தி, என் பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு. இது வரைக்கும் எங்கள் பேச்சு மீறி எதுவுமே பண்ணதில்லை. ஸ்கூல் படிக்கும்போது சரி, என்ன படிக்கணும்னு அவங்க அப்பா தான் டிசைட் பண்ணார். 12th முடிச்சுட்டு எந்த காலேஜ் போகணும், என்ன குரூப் எடுக்கணும், என்ன படிக்கணுன்றதை உங்கள் அப்பா தான் டிசைட் பண்ணார். அதையும் என் மகன் ஏற்றுக்கிட்டா.
காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போவேனான்னு சொன்னோம், அதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. நாங்கள் தான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொன்னோம், அதையும் ஏற்றுட்டு இப்போது நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க போகிறா. என் பொண்ணு வாயே பேச மாட்டா, ரொம்ப அமைதியான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு சம்மந்தி. எதுவுமே சொல்ல வேணாம் சம்மந்தி, எங்கள் அண்ணனே என் பொண்ணுக்கு கேரண்டி கொடுத்து எல்லாமே சொல்லிட்டாரு. அதை விட பொண்ணு பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப தங்கமான பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு. நீ எதுவும் சொல்ல வேணாம். உங்கள் பொண்ணை எங்களுக்கு மருமகளா இல்லை மகளாக நாங்கள் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றோம். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. ஆன்ட்டி, அண்ணன் அண்ணியோட தனியாக பேசணும்னு ஆசைப்படுறாரு. மகி, என்னடா? சும்மா இருங்கண்ணா, நீங்கள் இன்னும் தனியாக பேசிக்கிட்டாதான் உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் உருவாகும். தாராளமாக பேசட்டுமா? மினி மாப்பிள்ளைக்குள்ளே கூட்டிகிட்டு போ. ஓகேம்மா. வாங்க போகலாம். ஏன் இப்படி தலையை குனிஞ்சிட்டு இருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் இந்த மாதிரி நின்று யாருக்கிட்டையும் நான் பேசினது கிடையாது, அதனால தான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. என்ன உங்களோட ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க, கேஷுவலாக பேசுங்க, ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்கள். இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்கள் சந்தோஷனே கூப்பிடுங்க, ஓகேவா? எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? வாயில தான், வேற எப்படி? என்ன அப்படி கேட்கல, எல்லாரும் முன்னாடி எப்படி உங்கள் நேம் சொல்லி கூப்பிடுறது? உங்கள் அப்பா அம்மா கேட்டாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதனால நான் வாங்க போங்கன்னே கூப்பிட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா அம்மாலாம் அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க, அவங்க இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாமியார் மாமனார் தான். ஸோ நீ நேம் சொல்லியே கூப்பிடு, வேறு யாரும் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. என்னோட ஒய்ஃப் என்னோட பேர் சொல்லி கூப்பிட்றதில்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படியா சொல்கிறீங்க? சரி, ஓகே, நான் உங்கள் நேம் சொல்லி கூப்பிட்றேன். அதே மாதிரி நீங்களும் என்னை வா போன்னு கூப்பிடுங்க, வாங்க போங்கலாம் கூப்பிட வேண்டாம். அது மாதிரி இல்லைன்னா மினியும் கூப்பிடுங்க, ஓகேவா? அப்படியா? அப்போ ஓகே. ஓகே மினி. சூப்பர். நீயும் கூப்பிடு. ஓகே சந்தோஷ். நைஸ் நைஸ். அப்புறம் ஒரு விஷயம், நீ உங்கள் வீட்டில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டிலையும் இருப்ப, ஓகேவா? எந்த மாறுதலும் இருக்காது. நீ இப்போ இங்கே சந்தோஷமாக இருக்க மாதிரி அங்கேயே வந்து சந்தோஷமாக இருக்கலாம், ஓகேவா? அப்படியா சொல்கிறீங்க? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம புகுந்த வீட்டில் போய் இருக்க முடியாது, அங்கே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க என்கிட்ட. அவங்களுக்கு வேணால் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் உனக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது, ஓகேவா? இங்கே எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயே வந்து இருப்பேன். சாரி நம்ம வீட்லேயே வந்து இருப்பேன். நான் வேணால் ப்ராமிஸ் பண்ணுறேன். இல்லை ப்ராமிஸ்லாம் எதுவும் பண்ண வேணாம் சந்தோஷ், நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். சரி, உன்னை பற்றி ஏதாவது சொல்லு. உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது? எனக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்காதுன்னா எதுவுமே இல்லை சந்தோஷ். எனக்கு என்ன ஆசைப்பட்டாலும் எங்கள் அப்பா நான் கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி தந்துடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்னோடய ஃபேமிலி தான். உன்னோட ஃபேமிலின்னா உன்னோட அப்பா அம்மா தம்பி உங்கள் 3 பேருமா? இவங்க மட்டும் என்னோடய ஃபேமிலி இல்லை, எனக்கு அத்தை மாமா சித்தி சித்தப்பா பசங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் இப்போ வந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? எனக்கு பிடிச்சதை விட அவங்களுக்கு உங்களை பிடிச்சது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தோன்னே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஓ தெரியும். அங்கே ஷாம் ஊரில் இருக்காங்களே அவங்களாம், அவங்க தானே? ஆமாம், அவங்க தான். எனக்கு ஷாம் சொல்லியிருக்கான். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? எனக்கு எனக்கு உன்னைய தான் ரொம்ப பிடிக்கும். அடேங்கப்பா, ஏன் இதுக்கு முன்னாடி வேறு யாரையும் பிடிச்சது இல்லையா? நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ தான், லாஸ்ட் பொண்ணு நீ தான். அப்படியா? ஆமாம், இதுக்கு முன்னாடி பொண்ணு பார்த்துருக்காங்க, ஆனால் எந்த பொண்ணோட ஃபோட்டோஸையும் நான் பார்த்ததில்ல. அப்பா அம்மா பேசி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் டைமாக எனக்கு காட்டின பொண்ணோட ஃபோட்டோன்னா அது நீ தான். உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. சரி நீ சொல்லு, உனக்கு எப்படி என்னை பார்த்தோன்னே பிடிச்சதா, இல்லை இதுக்கு முன்னாடி வேறு மாப்பிள்ளைலாம் உனக்கு பார்த்துருந்தாங்களே அதில் யாரையாவது உனக்கு பிடிச்சிருந்ததா? உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய மாப்பிள்ளை பார்த்தாங்க, அதில் நிறைய பேர் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா? சரி ஓகே. என்னாச்சு டல் ஆயிட்டீங்க? நத்திங். சரி நான் கிளம்புறேன். சந்தோஷ், சொல்லு. நீங்கள் கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனால் நான் போய் தான் சொன்னேன். என்ன பொய் சொன்னியா? ஆமாம், எனக்கும் இதுக்கு முன்னாடி நிறையா மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் யாரையுமே எனக்கு பிடிச்சதில்லை. உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. அது என்னன்னு எனக்கு தெரியல, அது என்ன மாதிரி ஃபீல்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. இது முன்னாடியே பேசி பழகி அப்படி இருந்தது. உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது சந்தோஷ். இதுக்கு முன்னாடி வேறு எந்த பையனையும் எனக்கு பிடிச்சதில்லை. அடி பாவி, பொய் சொன்னியா என்கிட்ட? போ, சும்மா ஃபன்.
தம்பி. சித்து, மகி. அண்ணா போதும் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணது. உங்களை உள்ள கூப்பிட்றாங்க, கொஞ்சம் வரீங்களா? ஏய் ரொமான்ஸா? சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். பார்த்தேன் மாமா நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை. சரி கூப்பிட்றாங்க, போகலாமா? போகலாம் போகலாம். ஓகே நாங்கள் போகிறோம், நீங்கள் வாங்க. போகலாமா? எங்க? இப்போதைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே, அப்புறமா எங்கள் வீடு, சாரி நம்ம வீட்டில்.